இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பைனான்ஸில் வர கேஷ்பேக் வவுச்சர் கேஷ்பேக் வவுச்சர் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், இதை எப்படி ரெடீம் பண்ணிக்கொள்றன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நிறைய பேருக்குள்ள டவுட் தான் இந்த கேஷ்பேக் வவுச்சர் பைனான்ஸில் எதுக்கு தராங்க, இதை எப்படி ரெடீம் பண்ணிக்கொள்வது, ரெடீம் பண்ணாலும் ரெடீம் ஆகுது இல்லையே, இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்றதுன்றதை பற்றி ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேஷ்பேக் வவுச்சர்ன்றா என்ன, இதை எப்படி ரெடீம் பண்ணிக்கொள்றன்ற ஒரு முழு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பைனான்ஸில் இப்படி ரிவார்ட் சென்டரில் அடிக்கடி கேஷ்பேக் வவுச்சரும் தருவாங்க. கேஷ் வவுச்சர் நீங்கள் ஏதாவது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் அதுக்காக தரது தான் கேஷ் வவுச்சர். அதே மாதிரி எதுவுமே செய்யாமல் உங்களுக்கு கேஷ்பேக் வவுச்சர் தருவாங்க. சிலருக்கு $10, சிலருக்கு $100 வரைக்கும் கேஷ்பேக் வவுச்சர் தருவாங்க. ஸோ இதை ரெடீம் பண்ணிக்கொள்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணால் நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா நான் சொல்லித்தரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு கேஷ் வவுச்சர் வந்திருக்கு. எல்லாமே கேஷ் வவுச்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேஷ் வவுச்சர் அமௌண்ட்டோட ஸ்பாட்னு தந்திருப்பாங்க. இந்த கேஷ் வவுச்சர் என்ன செய்யும்னா ஸ்பாட் வாலெட்டுக்கு வரும். நம்ம இங்கே தந்திருக்கிறது ரெடீம் பண்ணால் டிரெக்டாக ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு எதுவுமே செய்ய தேவையில்லை, நம்மளோட மெயின் பேலன்ஸுக்கு ஹெட் ஆகிடும். இந்த கேஷ் வவுச்சர்ஸ் எவ்வளோ கேஷ் வவுச்சர்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி கேஷ்பேக் வவுச்சர் ஒன்று இருக்குது, இது தருவாங்க அடிக்கடி. ஸோ எனக்கு வந்து கேஷ்பேக் வவுச்சரை நான் சர்ச் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், கேஷ்பேக் வவுச்சர் வரும். இங்கே இருக்குது இந்த 4.97 USDT ரிமைனிங்டு இருக்குது. இப்போ இது எனக்கு 5 USDT வந்த கேஷ்பேக் வவுச்சர் தான் இது. இந்த கேஷ்பேக் வவுச்சரில் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ யூஸ் பண்ணாமல் பேலன்ஸாக இருக்கிறது 4.97 சம்திங். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணது, எப்படி நான் இதை ரெடீம் பண்ணிக்கிட்டேன்ற பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இதை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்பாட் வாலெட் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்பாட் வாலெட்டில் தான் இது யூஸ் ஆகும். ஸோ ஹோம் போயிட்டு இங்கே ட்ரேட்ஸை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ட்ரேட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பாட்டில் தான் இருக்கும். இதில் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு காயின் பை பண்ண போகிறீங்கண்டா USDT பேரில் பை பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கேஷ்பேக் வவுச்சர் வந்து இருக்கிறது USDTயில் தானே, அப்போ நீங்கள் இங்கே USDTயில் பை பண்ண போகிறேன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ BNB USDT பேர் இருக்குது. இதில் நீங்கள் 1 BNB பை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ப்ரைஸை பார்த்துக்கொள்ளுங்க, 282க்கு போகுது. இப்போ $282க்கு ஒரு BNB போகுது. ஸோ நீங்கள் ஒரு BNB காயின் பை பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு 282.4 USDT வேணும் இதை பை பண்ணிக்கொள்கிறதுக்கு. ஸோ இதுக்கு பைனான்ஸ் ஒரு அமௌண்ட் ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் எவ்வளோண்டா நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் என்ன மாதிரி பெர்சன்டேஜ்டா, இதில் நம்ம வாங்குகிற அமௌண்ட்டில் 100ல் 1% அவங்க ஃபீஸாக கட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு BNB காயின் வாங்குறீங்கண்டா அங்கே ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு, 289 இருந்துச்சுன்னா சம்திங். ஸோ 289 வச்சுட்டோம்டா 0.01 × 289 இன்ட்டு பண்ணோம்டா 2.89, கிட்டத்தட்ட $3 கிட்ட அவங்க ஃபீஸாக கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த $3 தான் அங்கே கேஷ்பேக் வவுச்சரில் நம்மளுக்கு கவர் ஆகும். ஸோ இப்போ நமக்கு இப்போது $5 கேஷ்பேக் வவுச்சர் தந்திருக்காங்கடா, இந்த $3 அதில் கழியும். ஸோ இந்த ஃபீஸ் நமக்கு கட் பண்ணப்படாது. அதே மாதிரி இப்போது நீங்கள் பெரிய அமௌண்ட்டில் ஒரு பிட்காயின் வாங்குறீங்கண்டா, ஒரு பிட்காயின் வாங்கினா கிட்டத்தட்ட 19,000, இன்றைக்கு ப்ரைஸுக்கு 19,000. ஸோ 19,000டா $190, கிட்டத்தட்ட $200 கிட்ட ஃபீஸாக கட் பண்ணுவாங்க ஒரு பிட்காயின் வாங்கினீங்கண்டா ஸ்பாட்டில். ஸோ இந்த ஃபீஸை தான் அங்கே கேஷ்பேக் வவுச்சரில் கவர் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 19,000க்கு 0.01 போட்டு பார்த்தோம்னா $190, கிட்டத்தட்ட $200 ஃபீஸாக மட்டும் கட் பண்ணுவாங்க நம்மளோட அமௌண்ட்லேருந்து. ஸோ இந்த ஃபீஸை தான் அந்த நம்மளோட கேஷ்பேக் வவுச்சர்லேருந்து கவர் ஆகும். இப்போ நமக்கு $100 கேஷ்பேக் வவுச்சர் ஒன்று வந்துருக்குண்டா, ஸோ இதில் அந்த அமௌண்ட் கவர் ஆகிரும். ஸோ இதுக்காக மட்டும்தான் கேஷ்பேக் வவுச்சரை நம்ம யூஸ் பண்ணலும். கேஷ்பேக் வவுச்சரை வச்சு நமக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது. நம்ம
ட்ரேட் பண்ணுற ஸ்பாட் வாலெட்டில் ட்ரேட் பண்ணுற அமௌண்ட்டில் ஃபீஸ் கவர் ஆகிறது தான் இந்த கேஷ்பேக் வவுச்சர். நீங்கள் என்ன ஒரு கோயின் வாங்குறீங்களோ அதில் 0.01% அமௌண்ட் ஒன்று டிடெக்ட் பண்ணுவாங்க ஃபீஸாக. அந்த ஃபீஸை கவர் பண்ணுறது தான் இந்த அமௌண்ட்.